அவசியமான ஒன்று. நான் காலை அதிகாலை ஜபத்திற்கு பெரிய பவர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னு சொன்னா, பைபிள் காலேஜில் இருக்கும்போது கூட 5 மணி ஜபம் இருக்கிறது. ஆனால் அந்த 5 மணி ஜபம் என்ன ஜபம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கட்டாயத்தின் பேரில் இருக்கிற 5 மணி ஜபம். அப்படின்னா வலுக்கட்டாயமாக 5 மணிக்கு கண்டிப்பாக 4:30 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். எந்திரிச்சு போய் அந்த தூக்கத்தோடு கூட நம்ம விருப்பப்பட்டு அப்படி இல்லை, கண்டிப்பாக அந்த ரூல்ஸை மதிக்கணும். ரூல்ஸை மதிக்கலைன்னா பனிஷ்மெண்ட் வருன்றதுக்காக 4:30 மணிக்கு எந்திரிச்சு போய் உட்கார்ந்தாலும் அதில் ஒரு வல்லமே இல்லை, ஏன்னா முழு மனதோட இல்லை. ஆனால் கோயம்புத்தூர்ல 2000ல் நான் உள்ளுக்குள்ள வந்தேன். 2000லிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டெய்லி காலையில் 10 மணி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது. காலையில் 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூக்கு அடைச்சிட்டு இருக்கும், ஒழுகிட்டு இருக்கும், அப்படியே இந்த இடத்துல எல்லாம் வலிக்கும், சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கும். முகத்தில் அந்த தண்ணியை பச்சை தண்ணியானாலும் சுடு தண்ணியானாலும் எடுத்து முகத்தில் இப்படி போடவே முடியாது. அப்படி ஒருவேளை முகத்தில் தண்ணியை நம்ம கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படி தும்மல் வந்துட்டே இருக்கும். இது ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த பலவீனத்தினால. அப்போ ஒரு நாள் அப்படி யோசித்து இருக்கும்போது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது, அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள். இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசின உடனே, இல்லை நம்ம காலையில ஜபத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதிகாலை ஜபம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாதங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்குமே 10 மணி வரைக்குமே கொஞ்சம் மைல்டா, ரொம்ப யோசிக்க முடியாம, ரொம்ப இது பண்ண முடியாம, கொஞ்சம் கட்டுக்கோப்புக்குள்ளேயே இருந்து பண்ணி, திடீர்னு 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30க்கு எந்திரிச்சு அப்படி இது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா 3 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அது எல்லாம் ரெடி ஆகி, அதற்கு பிறகு அந்த வியாதியே இல்லாத அளவிற்கு கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் தந்தார். அதனால சில காரியங்கள் சில போராட்டங்களா இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மேற்கொள்ளணும். அந்த மேற்கொள்ளாம அதிலிருந்து நமக்கு அதுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சில காரியங்களை சத்துரு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வச்சுட்டே இருப்பான். கொஞ்சம் நெருங்கும் போது பிரச்சனைகள் வரும், உடனே விட்டுட்டு பின்னாடி போகாம, அதான் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. அவர் எருசலேமை